ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வர்சர். இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறீங்க. இது தினத்தந்தி நாளிதழில் 21/5/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ள மாதிரி வினாவிடை தொகுப்பு. இந்திய அரசியலமைப்பின் தலைப்பின் கீழ் மாதிரி வினாவிடைகள் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்வருவனவற்றுள் எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3 ஆகியவை. பின்வருவனவற்றுள் எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்வு செய்ய முன்மொழிந்தவர் யார்? இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹாவை தேர்வு செய்ய முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஜேபி கிருமாலினி. கீழ்கண்ட கூற்றை கருதவும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். சரியான விடையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் என்பது சரியான கூற்று. ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோலின்படி இருக்க வேண்டும்? ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல். மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்கள் ஏதேனும் 4 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்குகள் பெற்றிருத்தல். ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோலின்படி இருக்க வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 இவற்றில் ஏதேனும் ஒன்று அவசியம். 1, 2, 3 இவற்றில் ஏதேனும் ஒன்று அவசியம். காக்கா கலல்கேர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது? காக்கா கலல்கேர் ஆணையம் எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் பிற்படுத்தப்பட்டோர் தேசிய ஆணையம். பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானவை? குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையின்படி மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். நாட்டின் நீதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். குடியரசுத் தலைவர் அல்லது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4 சரி. அனைத்துமே சரி. பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எவை சரியானவை? 4மே சரி. சரியான இணையை தேர்ந்தெடு. ஷரத் 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். சரத்து 268 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது. சரத் 267 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள். ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும். சரத்து 269 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். சரத்து 268 மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது. சரத்து 267 எதை பற்றி சொல்லுதுன்னா எதிர்பாரா செலவு நிதி பற்றியது. அடுத்த வினா, கீழ்காண்பானவற்றை அதன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் சரியாக காலவரிசைப்படுத்தும். மத்திய கண்காணிப்பு ஆணையம், மத்திய புலனாய்வு குழு, மத்திய தகவல் ஆணையம், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. மத்திய புலனாய்வு குழு 1963. மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964. மத்திய தகவல் ஆணையம் 2005. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. ஆன்சர் 2, 1, 3,
ஆன்சர் 2, 1, 3, 4. பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக. அலகாபாத் உயர்நீதிமன்றம் 1866, பம்பாய் மற்றும் கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862, பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் 1966, டெல்லி உயர்நீதிமன்றம் 1976. தவறான இணை டெல்லி உயர்நீதிமன்றம் 1976 கிடையாது, 1966. அடுத்தது தவறான கூற்றை கண்டறிக. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்று நடைபெற்றது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டத்தொடர் ஜனவரி 26, 1950 அன்று நடைபெற்றது. வரைவு குழு ஆகஸ்ட் 29, 1947 அன்று அமைக்கப்பட்டது. 284 உறுப்பினர்கள் அரசியலமைப்பில் நவம்பர் 26, 1949 ஆண்டு கையெழுத்திட்டனர். தவறான கூற்று அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டத்தொடர் ஜனவரி 26, 1950 என்பது தவறு. 1950 ஜனவரி 24 என்பது சரி. கீழ்காணும் எந்த கூறுகள் சாசன சட்டம் 1833 வழங்கப்படவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி. கவர்னர் ஜெனரல் அவையில் ஓர் இந்தியர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். கீழ்காணும் எந்த கூறுகள் சாசன சட்டம் 1833 வழங்கப்படவில்லை? ஆன்சர் கவர்னர் ஜெனரல் அவையில் ஓர் இந்தியர் சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் என்பது கொடுக்கப்படலை. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து வரும் சரியான கூற்றுகள் யாவை? நீதிமன்ற மனுவின் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதிலிருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. ஸ்வரன் சிங் குழுவின் மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். ஆன்சர் ஆப்ஷன் டி. 3 மற்றும் 4 சரி. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து சரியான கூற்றுகள். ஸ்வரன் சிங் குழுவின் மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அடிப்படை கடமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். முகப்புரை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆய்க. எர்னஸ்ட் பார்க்கர் முக்கிய குறிப்பு. பால்கிவாலா அடையாள அட்டை. KM முன்ஷி இந்திய ஜனநாயக குடியரசு இறையாண்மையின் ஜாதகம். தாகூர்தாஸ் பார்காவா இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா. ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. பொறுத்துக. தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு மாநிலங்கள் 1960 மகாராஷ்டிரா, 1963 நாகாலாந்து, 1975 சிக்கிம், 1972 மெகாலயா. ஆன்சர் ஆப்ஷன் பி. 3, 4, 1, 2. பின்வரும் கூற்றுகளை ஆய்க. அவை கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் தனது பதவியில் தொடர்கிறார். ஒரு மசோதா பண மசோதா அல்லது சாதாரண மசோதாவா என்பதை தீர்மானிக்க சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி. இரண்டும் சரி. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சரத்து 21A எந்த திருத்தம் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்கான சரத்து 21A எந்த திருத்தம் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 86வது திருத்தச் சட்டம் 2002. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரத்து 360 நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எந்த வகை நபர்களின் சம்பளம் மற்றும் இதர படிகளை குறைக்க முடியும்? இந்தியாவில் இதுவரை இந்த வகையான அவசர நிலை அறிவிக்கப்படவில்லை. சரத்து 361 நிதி உரிமையின் நியதிகளை பற்றி கூறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 2, 3 சரி. சரத்து 360 நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உட்பட எந்த வகை நபர்களின் சம்பளம் மற்றும் இதர படிகளை குறைக்க முடியும்? இந்தியாவில் இதுவரை இந்த வகையான அவசர நிலை அறிவிக்கப்படவில்லை. சரத்து 361 எதை பற்றி சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் மற்றும் ராஜ பிரமுகர்களோட பாதுகாப்பு பற்றி கூறுகிறது. அடுத்தது பின்வரும் கூற்றுகளை ஆய்க. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 குறிப்பிடப்பட்டுள்ளன. மூல அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. 1, 2 சரி. அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 குறிப்பிடப்பட்டுள்ளன. மூல அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. அடுத்த வினா. உறுப்பினராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் யார்? உறுப்பினராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் யார்?
ஆன்சர் மாநிலங்களவை தலைவர். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் யார்? நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் யார்? ஆன்சர் ஐவர் ஜென்னிங்ஸ். இந்த வீடியோவில் பார்த்த வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.